திருநெல்வேலியை சார்ந்த இளம் திறமையாளர் அவங்களோட எழுத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 1330 திருக்குறளையும் மிரர் ரைட்டிங் எழுதியிருக்காங்க. அதாவது அவங்களோட எழுத்துக்களை கண்ணாடியில் பார்த்தா தான் நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியும். அவங்கள தான் இன்னைக்கு நம்ம நேர்காணல் எடுக்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் அக்ஷயலட்சுமி. நான் திருநெல்வேலி மாவட்டம் சங்கர் நகரில் அமைந்துள்ள சங்கர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு நான் திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருக்குறள் ரொம்ப பிடிச்சதுனால நம்ம திருக்குறளே மிரர் ரைட்டிங்கா எழுதலாம் அப்படின்னு அந்த ஐடியா எனக்கு வந்துச்சு. அம்மா எழுதுவாங்க. அம்மா 1330 திருக்குறள் எழுதி வச்சிருந்தாங்க. அவங்க கலெக்டர் ஆபீஸ் போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் அதிகமா இருக்கு அப்படின்னு வேண்டான்ட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எழுதுவேன். எழுதும் போது எங்க டீச்சர் சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் தப்பா எழுதுத அப்படிம்பாங்க. அப்பதான் எங்க அம்மாவுக்கு தெரியும் நான் மிரர் ரைட்டிங் எழுதுதேன் அப்படின்னு. இப்படிதான் எனக்கு திறமை வந்துருச்சு. எனக்கு 2 வாரம் ஆச்சு. அப்போ நான் எழுதும் போது கொஞ்சம் நம்பர்ஸ் எழுத்து எல்லாமே கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. அதனால நான் எழுதி முடிச்சிட்டேன். தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம், கம்பராமாயணம் அந்த மாதிரி எழுதலான்னு ஒரு ஐடியா இருக்கு. எனக்கு ஆசை இருக்கு, கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும். மிரர் ரைட்டிங்கை வச்சு நம்ம கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நான் ஆரி ஒர்க் எல்லாமே பண்ணுவேன். எனக்கு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். பேச்சு போட்டி, கவிதை, டிராயிங் எல்லாத்துலயும் நான் கலந்துப்பேன். இல்ல எங்க டீச்சர்ஸ் எல்லாம் என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க எங்க ஸ்கூல் ஆனுவல் டே எல்லாத்துலயும் எனக்கு பிரைஸ் கொடுப்பாங்க. இப்போ ஆர்எஸ் முருகன் எம்எல்ஏ அவங்க கூப்பிட்டு என்னை பாராட்டி ஒரு விருது மாதிரி ஒரு பிரைஸ் கொடுத்தாங்க. இது ரொம்ப நாள் எனக்கு கனவு. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இவங்களோட எழுதி காமிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லுவேன். சிஎம் மாமானா ரொம்ப பிடிக்கும். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து மிரர் ரைட்டிங் எழுதுறேன். அது எழுதும் போது கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. நார்மல் லெட்டர் எழுது, மிரர் ரைட்டிங் எழுது அப்படின்னு குழப்பமா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் எழுது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. அதோட சிஎம் சார்கிட்ட போய் அவார்டு வாங்கினா ரொம்ப கஷ்டம் டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதை நம்ம சிஎம் சார் திறமை உள்ளவங்களாம் கூப்பிட்டு பாராட்டுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் எனக்கு சிஎம் சார்கிட்ட ஒரு பாராட்டு வாங்கணும்னு ஒரு ஆசை. எனக்கு அடுத்த எய்ம் நம்ம நெல்லையில இருக்கோம். அதனால நெல்லையோட பெருமைனா நெல்லையப்பர் தான். எனக்கு நெல்லையப்பர் கோவிலை நெல்லால செய்யணும்னு அடுத்த எய்ம் அதான். மேலும் இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம விகடன் பேஜோடு இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம